வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் கோதுமை மாவில் ரொம்ப சுவையான நெய் புட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இது ரேஷன் கோதுமை மாவு. நீங்கள் கடையில் வாங்குகிற கோதுமை மாவு பயன்படுத்தினாலும் சரி. இதை ஒரு 5 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்துக்கலாம். எப்போவுமே புட்டுக்கு நம்ம வறுக்காமல் கோதுமை மாவை பயன்படுத்தக்கூடாது, அது உடம்புக்கு நல்லதல்ல. 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வறுத்த பின்னாடி நல்லா வறுத்த வாசம் வரும். அப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சிடலாம். இதோட கொஞ்சமாக தூளுப்பு சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக தண்ணி தெளித்து கையிலேயே இது போல் பிசைஞ்சிக்கலாம். எல்லா மாவுலேயும் ஈரப்பதம் இருக்கணும், அவ்வளோதான். ரொம்பவும் தண்ணி சேர்க்கக்கூடாது. பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும் புட்டு மாவு. எல்லா மாவையும் ஈரப்படுத்தியாச்சு. இப்படி நம்ம பிடிக்கும்போது கொழுக்கட்டை மாதிரி பிடிக்க வரணும். உதிர்த்து விட்டால் இது போல் மாவாக உதிர்ந்து போயிடணும். புட்டு மாவு தயாராகியாச்சு. ஒரு காட்டன் துணியை நனைச்சி புழிஞ்சிட்டு எடுத்திருக்கேன். இது மேலே நம்மளோட புட்டு மாவை சேர்த்துடலாம். இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு துருவன தேங்காயும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த துணியை முடிச்சு போட்டுட்டு இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். நீங்கள் அப்படியே இட்லி தட்டு மேலே பரப்பி விட்டு வேக வச்சாலும் சரி. நான் இது போல் கட்டி இட்லி பாத்திரத்தில் வைக்க போகிறேன். தண்ணி நல்லா கொதித்த பிறகு தட்டு உள்ளே வச்சு அது மேலே இந்த புட்டு மாவை வச்சிடலாம். மூடி போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ 10 நிமிஷம் முடிஞ்சாச்சு. புட்டு மாவு தயாராயாச்சு. இதை நம்ம எடுத்து இது போல் உதிர்த்து விட்டுக்கலாம். ஏன்னா நம்ம துணியில் அப்படியே கட்டி வச்சதுனால கட்டியாக இருக்கும். இதில் ஒரு 3 ஏலக்காயை பொடி பண்ணி போட்டிருக்கேன். 1.5 டேபிள் ஸ்பூன் வெல்லத்தை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நல்லா பொடி பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா சர்க்கரையும் ஆட் பண்ணிக்கலாம், நாட்டு சர்க்கரையும் ஆட் பண்ணிக்கலாம். முதல்ல 1 டேபிள் ஸ்பூன் போட்டேன். இப்போ ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். நெய் 1 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்க்குறேன். கெட்டியாக இருந்ததுன்னா உருக்கி சேர்த்துக்கோங்க. இது போல் எண்ணெய் மாதிரி இருக்கணும். நெய் ஊற்றி இருக்கிறதுனால நல்லா ஒரு சேர கிளறிக்கலாம். ஏன்னா நெய் அப்படியே கட்டியாக அங்கங்கே இருக்கும். அதனால் எல்லாம் ஒரு சேர இது போல் கிளறி விட்டுக்கலாம். இப்போது இதில் கடைசியாக 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவன தேங்காய் சேர்த்துக்கலாம். சுவையான கோதுமை மாவு நெய் புட்டு மணக்க தயாராயாச்சு. இதை ஒரு ஷேப்புக்கு கொண்டு வரணுங்கிறதுக்காக நான் அந்த முறுக்கு பிழிகிற உரலில் சேர்த்துருக்கேன். பாருங்கள், இந்த உரலோட இன்னொரு பாகத்தை வச்சு இப்படி அழுத்தும் போது அழகாக புட்டு வெளியே வந்துடும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நிச்சயமாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற ரெசிபீஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல்ன்ற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட மற்ற ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.